ஃப்ரெண்ட்ஸ் இவருக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நியூ ப்ரோமோ என்னென்னு பார்க்கலாம். ரொம்பவே பதட்டமாகவே இருக்காங்க. பாண்டியன் வந்து வேலைக்கு எனக்கு நேரம் ஆகிட்டே இருக்கு, நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கிட்ட சொல்கிறாங்க. கிளம்ப வேண்டியது தானே, இப்போ எதுக்காக உட்காந்துட்டு இருக்கீங்க? கிளம்பும் போது நீ எப்பவுமே வருவில்ல, அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன விஷயம் சொல்லு அப்படின்றாங்க. இல்லை, ஒரு சின்ன விஷயந்தான். என்ன அதுதான் ரொம்ப நேரமாக சொல்லணும்னு நினைக்கிறல்ல, அது என்னென்னு சொல்லிடு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, இப்போது நம்ம செந்திலுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, சரவணனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. 2 பேருக்குமே அவங்கவுங்க கை செலவுக்கு நம்ம பணம் கொடுத்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது அப்படின்றாங்க. இப்போ எதுக்கு தேவையில்லாமல் அவங்களுக்கு பணம் கொடுக்கறத பற்றி பேசுகிறேன்? அவங்க சந்தோஷமாக இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லை, வீணாக நம்ம பணம் கொடுத்து கெடுத்துட்டோம்னா அவங்களுக்கு அதே ஒரு பழக்கமாயிடும். அப்போ நம்மளுக்கு பணம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பழக்கத்தை மட்டும் நம்ம ஏற்படுத்தவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கவுங்க பொண்டாட்டிமாரங்களுக்கு அவங்க ஏதாச்சும் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்களாம். எதுக்காக இப்படி நடந்துக்கிறீங்க? தயவு செஞ்சு அவங்க 2 பேருக்கும் பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் முடியாது. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இப்படி பணம் கொடுத்து அவங்கவுங்க பசங்களை கெடுத்து வச்சுருக்காங்க. நானும் அதே மாதிரி என் பசங்களை கெடுக்கணும்னு நான் நினைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்ட உடனே ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க நம்ம கோமதி வந்து. அதுக்கப்புறம் கடைக்கு கிளம்பி போகிறாங்க. இந்த மனுஷனை மட்டும் திருத்தவே முடியாது, இவர் எந்த காலத்துக்கு தான் திருந்த போகிறாரோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கோமதி. இதோட இந்த ப்ரோமோ முடியுது. வரப்போகிற எபிசோடில் என்ன மாதிரிலாம் நடக்க போகுதுன்னு நம்ம பார்க்கலாம்.